சென்னை மெரினா கடற்கரையை குலுங்க வைத்த இந்திய விமானப்படையின் வான் சாகசம். ஸ்லோவா, பொறுமையா, அழகா, மெதுவா உங்கள் முன்னால் Su-30 MKI பிரம்மாண்டமான நிகழ்வு சென்னையில். உலகிலேயே அதிக மக்கள் தொகையுடன் நடைபெற்ற நிகழ்ச்சியாக லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. வான் சாகசத்தை பார்க்க வந்தவர்களில் வெயிலின் தாக்கத்தால் 5 பேர் உயிரிழப்பு. மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஏராளமானோர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். வான் சாகச நிகழ்ச்சிக்கு நிர்வாக ரீதியில் முழு ஒத்துழைப்பு அளிக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு விளக்கம். இந்திய விமானப்படை கோரியதற்கு மேலாகவே வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிக்கை. வான் சாகச நிகழ்ச்சியை காண பயணித்த மக்களால் திக்குமுக்காடிய ரயில் நிலையங்கள். பறக்கும் ரயில்களில் நேற்று மட்டும் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயணம். கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை கோபாலபுரத்தில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை இன்று மாலை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திறப்பு விழாவையொட்டி இரவு முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலித்த கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. மெரினாவில் தூய்மை பணியாளர்களோடு இணைந்து குப்பைகளை அகற்றிய தன்னார்வலர்கள். சுகாதார பணிகளை மேற்கொண்டது மன நிறைவை அளித்ததாக இளைஞர்கள், இளம் பெண்கள் பேட்டி. செய்யாறு அருகே கல்குவாரியில் வைக்கப்படும் வெடிகளால் வீடுகளில் அதிர்வு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. கல்குவாரிக்கு சொந்தமான லாரிகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம். சென்னை ராயபுரத்தில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் காலியாக கிடந்த நாற்காலிகள். நிர்வாகிகள் வான் சாகசத்தை பார்க்க சென்றதால் கூட்டம் வரவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கவலை. திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கோலாகலம். 3ஆம் நாள் இரவில் முத்துப்பந்தல் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த மலையப்ப சுவாமிகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.